Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா டேஸ்டியான பஞ்சாபி தால் தட்கா தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த பஞ்சாபி தால் தட்கா. இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காகட்டும் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ அந்த மாதிரி எதுக்கு வேணும்னாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். சீக்கிரமா செய்யலாம். அதே நேரத்துல ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இந்த தால் தட்கா. தால் தட்கா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். மைசூர் பருப்பு 1/4 கப் மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு இதில் 1 கப் போல் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா துவரம் பருப்பு மைசூர் பருப்பு 2 விசிலில் வெந்துடும். பட் கடலைப்பருப்பு உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் பருப்பை சேர்த்துட்டு 2 கப் போல் தண்ணி விட்டுக்கலாம் வேகிறதுக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டோம்னா பருப்பு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. தண்ணி அப்படி கரெக்டாக போயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து அப்படி மஸ்ட்டு விட்ட மாதிரி அப்படி கரண்டியெல்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நமக்கு வந்து தால் வந்து திக்காக இருக்கும். லைட்டாக மஸ்ட்டு விட்டுக்கிட்டோம்னா நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த தாலுக்கு மனம் தர போகிறது இந்த நெய் தான். 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு கொஞ்சம் பொரியட்டும். சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 எல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். 1 தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசியற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. தனியா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். இந்த மசாலாவால் பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கும் மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். இந்த தால் தட்காவுக்கு முக்கியமான தட்கா, அதாவது தாளிப்பு பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் விடுறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். தாளிப்பை இந்த தால் கூட சேர்த்தலாம். இந்த தால் தட்காக்கு இந்த தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த தாளிப்பு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க.